வணக்கம் மக்களே. காசாவயல் கண்ணன் கதைகள் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய கதைகள் சொல்ல போகிறோம். கதைகள் எங்கே இருக்குது? நம்மளை சுற்றி அப்படியே காற்றில் அலைந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரியான கதைகளை எல்லாம் பிடிச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக உங்கள்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம். இந்த கதைகளை எல்லாம் நீங்கள் அழகாக கேட்டு ரசிக்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஒரு கதை சொல்கிறோம். அந்த கதை எதை பற்றினது அப்படின்னா, பிரச்சனைகளை காலுக்கு கீழே போட்டுட்டு நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிற கருத்தை சொல்ல போகிற ஒரு கதையை தான் சொல்கிறோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் பறவைகள், விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. இந்த பறவைகள் என்ன செய்யும்? காலையில் விடிய காலம் வந்து தன்னோட கூட்டில் இருந்து பறந்து இரை தேடுவதற்காக அப்படியே தேடி அலைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அப்படித்தான் ஒரு நாள் வந்து காலையில் விடியல் பார்த்த உடனே எல்லா பறவைகளும் கூட்டில் இருந்து இரை தேடுறதுக்காக பறந்து வெளியில் போய்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, மழை மேகம் கருத்து சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இதில் இந்த பறக்க முடியாமல் இந்த ரெக்கை நனைஞ்சு போய் சில பறவைகள் என்ன பண்ணிடுச்சோ, ஐயோ நம்மளால் போய் பறந்து போக முடியாது அப்படின்னு நினச்சி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு நம்ம மறைஞ்சு இருந்துக்கலான்னு அடைக்கலம் தேடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு. சில பறவைகள் இருக்குல்ல, நம்மளால் பறந்து போயிட முடியும், நம்மளால் இன்னும் கொஞ்சம் பறக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற பறவைகள் என்ன பண்ணுதான், இனிமேல் நம்ம இறை தேடி எங்கே போய் அலைஞ்சு மாட்டிக்கக்கூடாது, நம்ம வேகமாக பறந்து நம்ம கூட்டுக்கே போயிடலாம், இறை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு பறவை மட்டும் என்ன பண்ணலை, பறந்துக்கிட்டே இருக்கு. மழைக்கு பயந்து எங்கேயாவது போய் அடைக்கலம் தேடி மறையவும் இல்லை. சரி, கூட்டுக்கு வேகமாக போய் கூட்டில் போய் உட்காந்துக்கலாம், இறை தேட போக வேணாம் அப்படின்னு நினைக்கல. என்ன பண்ணுதுன்னா, பறந்துக்கிட்டே இருக்கு. தன்னுடைய ரெக்கையின் பலத்தை அதிகமாகி உயரமாக பறந்துக்கிட்டு இருக்கு. இதை யார் பார்க்குறா? இந்த வேகமாக கூட்டுக்கு போயிட்டு இருக்குல்ல, அவசரமாக போய் சேர்ந்துடலான்னு அந்த பறவைகள்லாம் பார்த்து, என்னடா இது பைத்தியக்காரத்தனமான பறவையாக இருக்குது, ஒன்று இடம் தேடி ஒளிஞ்சு மறைஞ்சு உட்காந்துக்கணும் மழை முடிகிற வரைக்கும், இல்லைன்னா வேகமாக பறந்து கூட்டுக்கு போயிடணும், இது என்ன லூசு மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு கிண்டலாக ஒரு பார்வை பார்த்துட்டு வேகமாக பறந்து போயிட்டே இருக்கு. ஆனால் இந்த பறவை இருக்கே, எதை பற்றியுமே கண்டுக்கலை, அது பாட்டுக்கு பறந்துக்கிட்டே இருக்கு. அந்த பறவை தான் கழுகு. என்ன பண்ணுது, தன்னுடைய இறக்கையின் பலத்தையும் மனசின் பலத்தையும் அதிகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே 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 பறக்குது. இப்படி மேலே பறந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, எங்கே போகுது அப்படின்னா, இந்த மழை மேகத்தை தாண்டி மேலே பறந்துருச்சு. பொதுவாக நமக்கு தெரியும் அறிவியலில், மழை மேகங்கள் எங்கே இருக்கோ அது இடித்து மழை வரும், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மழை மேகங்களுக்கு மேலே போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு துளி மழையை கூட நம்மளால் பார்க்க முடியாது. அது பாட்டுக்கு அப்படியே அமைதியாக இருக்கும். அந்த மழை மேகங்களுக்கு மேலான பகுதி, அந்த இடத்துக்கு தான் யார் போயிட்டா, இந்த கழுகு பறந்து மேலே மழை மேகங்களுக்கு மேலே போயிடுச்சு. அங்கே மழை இல்லை, காற்று இல்லை, எதுவுமே இல்லை, அமைதியாக இருக்கு. அப்போ என்ன செய்யுது, இந்த கழுகானது அப்படியே மிகவும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக அது பாட்டுக்கு பறந்து தன்னோட இறை தேடும் பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிரச்சனைன்னு வர்றப்ப இந்த பறக்க முடியாத பறவைகள்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கிச்சு பாருங்களேன், அது மாதிரி ஒளிஞ்சிக்க கூடாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம காலுக்கு கீழே போட்டுட்டு நம்முடைய இலக்கை நோக்கி, நம்முடைய லட்சியத்தை நோக்கி, நம்முடைய கனவை நோக்கி நம்ம பறந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க சார், ஒரே நாளில் அந்த கழுகு வந்து மேலே பறந்துருச்சா சார்? அதுதான் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்தை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் உயரமாக பறந்து அது தன்னோட லட்சியமான அந்த மழை மேகங்களுக்கு மேலே போய் அது பாட்டுக்கு ஜாலியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறை தேடும் பணியை செஞ்சுது. இப்படித்தான் மக்களே, இப்படித்தான் மாணவர்களே, இப்படித்தான் குழந்தைகளே,
பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒளிஞ்சு ஓடி ஒளியக்கூடாது, ஓடவும் கூடாது, ஒளியவும் கூடாது. என்ன செய்யணும்? பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காலுக்கு கீழே போட்டுட்டு இதுவும் கடந்து போகும்னு நம்ம உறுதியோட, மன உறுதியோட, லட்சியத்தோட நம்ம பறந்து போய்கிட்டே இருக்கணும். அதுதான் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு இந்த கலை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளை கேட்டு ரசிக்க நீங்கள் காசாவயல் கண்ணன் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.